தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறை சமூகமே, சந்திப்பின் சகாப்தம் நம் அன்னை மரியாள். நண்பர்களின் சந்திப்பு, உறவுகளின் சந்திப்பு, மாணவர்களின் சந்திப்பு, பெற்றோர்களின் சந்திப்பு, தலைவர்களின் சந்திப்பு, தொண்டர்களின் சந்திப்பு, குடும்பங்களின் சந்திப்பு, மேடைகளின் சந்திப்பு என சந்திப்புகள் ஏராளம் ஏராளம். ஆனால் இத்தகு சந்திப்புகளுக்கெல்லாம் உன்னதமான உயர்வான ஒரு சந்திப்பு நம் நற்செய்தி நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆம், அதுதான் அன்னை மரியாள் தேடிச் சென்று செய்த சந்திப்புகள். சந்திப்பின் சகாப்தம் நம் அன்னை மரியாள். தான் கருவுற்றிருந்த போதும் தொலை தூரத்தில் உள்ள எலிசபெத் அம்மாளை சந்திக்க கரடு முரடான பாதைகளை கடந்து 3 மாதம் தங்கியிருந்து உதவி செய்தது அன்பின் சந்திப்பு, தியாகத்தின் சந்திப்பு. எருசலேம் விழாவில் காணாமல் போன சிறுவன் இயேசுவை 3 நாட்களுக்கு பிறகு சந்தித்த போது இருந்த அன்னை மரியாளின் துடிதுடிப்பு, அது தாயின் உவப்பான சந்திப்பு. இயேசு போதித்துக் கொண்டிருந்த போது அன்னை மரியாளும் அவளுடைய சகோதரரும் சந்திக்கையில் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவரை என் தாயும் சகோதரருமாக இருக்க முடியும் என வழி சொல்ல வைத்தது உறவின் சந்திப்பு. மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் புதுமையையும் அன்பையும் தியாகத்தையும் பிறரில் ஏற்பட வைத்தது அன்னை மரியாளின் சந்திப்புகள். நம்முடைய சந்திப்புகள் நம்மிலும் பிறரிலும் ஏதேனும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதா? நம் பங்கிலும் குடும்பங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் நம்மிலும் நல்ல பயனுள்ள மாற்றங்களை நம் சந்திப்புகள் ஏற்படுத்துபவையாக மாறிடவும் இந்த நாளை சிறப்பிக்கும் அன்னையின் பெயரை தாங்கியுள்ள தூய உலக அன்னை குடும்பங்களையும் தூய உலக அன்னை இளையோர் இயக்க உறுப்பினர்களையும் இறைப்பதம் அர்ப்பணிப்போம். வேலூர் மறைமாவட்ட மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் பேரருட்பணி என்.டி. இருதயராஜ் அடிகளார் அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கு தந்தையர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கு மக்களின் நலன்களுக்காகவும் இத்தெய்வீக பலியாம் கல்வாரி பலியில் இணைவோம், இறை ஆசி பெறுவோம். கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கட்டளையினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாணம் சகோதரி சகோதரிகளுக்கு நான் இறைவனாக எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, புனிதமிக்க உலகமாதாவின் மாட்சிக்குரிய நவநாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு
ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 வசனங்கள் 15 முதல் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன், மாலையில் என் மனது இறந்து விட்டார். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீ செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஒரு அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவரிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவை என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடு கட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் ஊட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிப்பற்ற வேற்றினத்தால் அவர்களுக்கு சினம் ஊட்டுவேன். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர்களுக்குரியது. அல்லேலூயா.
கொடுப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. ஒன்று இறைவார்த்தைகள் 26 45 முடியும். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதன் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராக கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசை பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதே பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, உலக மாதாவுடைய விழாவை கொண்டாட அன்னையை மகிமைப்படுத்த நாட்களிலே அன்னைக்கு நாள் எடுத்து அன்னையினுடைய மகத்துவத்தை, மாண்பை உணர்ந்து அதை சிறப்பித்து அன்னை வழியாக மேலும் மேலும் அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். சுனாமிக்கு முன்னாடி கடல் கரை பக்கத்துல ஒரு குருவி தன் முட்டையெல்லாம் எண்ணி வைத்துவிட்டு பத்திரமாக மூடி வைத்துவிட்டு இறை தேட சென்றது. இறை தேடி வருவதற்குள் சுனாமி வந்து எல்லாவற்றையும் அடித்து சென்று விட்டது. இந்த பறவை தன் முட்டைகளை தேட ஆரம்பித்தது. தேடி தேடி பார்த்தது, கிடைக்கவில்லை. உடனே கடல் மீது அதற்கு அதிகமாக கோபம் வந்தது. கடல் தான் தன்னுடைய முட்டைகளை எல்லாம் எடுத்து சென்று விட்டது என்று கடலை நோக்கி சொல்கிறது. கடலே, இன்னும் 2-3 நாட்களுக்குள் நீ எடுத்த முட்டை எல்லாவற்றையும் கரையிலே வைத்துவிடு, இல்லை என்றால் நான் என்ன செய்ய எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறது. கடல் மீது கடுமையாக கோபம் கொள்கிறது. இப்படி பொறுத்து பொறுத்து பார்க்கிறது. ஒரு நாள் கோபத்தோடு அந்த பறவை கடலை பழி வாங்க உட்படுகிறது. கடல் இருக்கின்ற தண்ணீரை எல்லாவற்றையும் கரையிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டால் கடல் இல்லாமல் போகிவிடும் என்று அது கடலை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் தினமும் தொடர்ந்து தன் அலகையால் தண்ணீரை கொண்டு வந்து
கரையிலே சேர்த்து கொண்டிருக்கிறது. இதை இந்த கடல் தேவதை பார்த்து கேட்கிறது, என்ன செய்கிறாய் என்று கேட்கிறது. சொல்கிறது, நான் இங்கு முட்டைகளை வைத்து சென்றேன், முட்டைகள் காணவில்லை, அவற்றை இந்த கடல் தான் எடுத்திருக்கிறது. நான் கேட்டு கேட்டு பார்த்தேன், அது திருப்பி கொடுக்கவில்லை. அதனால் நான் இப்பொழுது கடலை பற்று செய்து என் முட்டைகள் எடுத்துக்கொள்ள நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பணியை இது சொல்லுகிறது. அதற்கு அந்த தேவதை சொல்லுகிறது, அதெல்லாம் முடியாத காரியம், ஏன் உனக்கு இந்த மீன் கஷ்டம் விளக்குகிறது. ஆனால் கேட்கவில்லை, என் முட்டைகள் எனக்கு தேவை, அதற்காக நான் கடலை பற்ற செய்வேன் என்று சொல்லி அது தன் பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அந்த கடல் தேவதை கண்ணீர் விட்டு அந்த பறவை மீது அதிகமாக இரக்கம் கொண்டு எப்படியாவது முட்டைகளை கரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேடி பிடித்து அந்த முட்டைகளை கரைக்கு சேர்க்கிறது. அப்புறம் தாய் பறவை சந்தோஷப்படுகிறது. அன்னையினுடைய அன்பு அளப்பரியது. அன்னை அன்பின் மிகுதியால் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை இது ஊர்ஜிதப்படுத்துகிறது. இந்த ஒரு நிலையில் தான் இன்றைய இறை வார்த்தைகள், இன்றைய தலைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன தலைப்பு? சந்திப்பின் சகாப்தம். அன்னை மரியாள் சந்திப்புகள். இன்னைக்கு முன்னிலையில பல சந்திப்புகளை நாம் வாசிக்கிட்டெல்லாம் பயன்பெறுகிறது. அன்னையுடைய சந்திப்புகள் நாம் வாசிக்கிட்டோம். இன்றைக்கு சந்திப்புகள் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றன. சந்திப்புகள் இந்த விவிலியத்தில் நடந்த சந்திப்புகளாக இருக்கின்றனவா என்று சிந்திக்கவும், நம் வாழ்க்கையிலே இதுபோல் இல்லை என்றால் நம்மை கொஞ்சமாவது மாற்றிக்கொள்ளவும் முயற்சி செய்ய இந்த திருப்பலி நமக்கு வழி செய்ய வேண்டும். மரியாள் என்ன அர்த்தம்? மரியாள், மரியா என்றால் என்ன அர்த்தம்? மார்னிங் ஸ்டார் நம்ம கொடுக்க அடைமுறைகள். மரியா என்றால் அன்புக்கு உரியவள், அன்பானவள் என்று அர்த்தம். அன்னை மரியாள் அன்பானவர்கள், பாசமானவர்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். இப்போ இந்த இரண்டு நிலையிலே நாம் இதை தியானிக்கலாம். முதல் பிரிவு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்கின்ற ஒரு சந்திப்பு. இது ஒரு உன்னதமான சந்திப்பு. கடவுள் அன்னை மரியாளை சந்தித்து தனது பணிக்காக, இசைவை பெறுவதற்காக வருகின்ற ஒரு சந்திப்பு. நம்ம கடவுள் படைப்பை பார்த்தோம்னா, கடவுள் படைத்த எந்த ஒரு படைப்பையும் முன்பாக உத்தரவு கேட்கவில்லை. வார்த்தையால் அனைத்தையும் படைத்தார். நான் இப்போ சந்திரனை படைக்க போறேன், உத்தரவு கேட்டு படைக்கல, வார்த்தையால் அனைத்தையும் படைத்தார். ஆனால் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்ப அன்னை மரியாளை சந்தித்து உத்தரவு பெறுகின்றார், சம்மதத்தை பெறுகின்றார். அன்னை மரியாளுடைய இந்த ஒரு சந்திப்பு, அன்னை மரியாளுக்கும் கபிரியேல் இருக்கின்ற அந்த சந்திப்பு இறை மீது கொண்ட பேரன்பையும் மனுக்குலத்தின் மீது கொண்ட பேரன்பையும் மையப்படுத்துகிறது. கடவுள் ஒரு பெரிய மாபெரும் பணியை செய்ய அழைக்கின்றார். இந்த பணி மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட பணி. இளம் வயதிலேயே குழந்தையை பரித்தெடுத்து, தூய ஆவியால் பரித்தெடுத்து, கடவுள் மகனை இந்த உலகிலே பெற்றெடுத்து இந்த உலகிற்கு தாரை வார்க்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம். இந்த மாபெரும் பணியை ஏற்றுக்கொள்ள, ஆம் என்று சொல்ல, ஆகட்டும் என்று சொல்ல அன்னை மரியாள் சம்மதிக்க முதலிலே கடவுளுடைய திருவுளத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். கடவுளுடைய திருவுள்ளம் இங்கு பேரின்பாக மாறுகிறது. தன்னுடைய அன்பின் மிகுதியால் கடவுள் திட்டத்தை, சித்தத்தை அங்கு நிறைவேற்ற அவரோடு உறவு கொள்ள முதலிலே சம்மதிக்கின்றார்கள். அடுத்து இந்த கடவுள் திட்டம் மனுக்குலத்தின் மீது அவர் கொண்ட அன்பின் வெளிப்பாடு. அதே ஒரு மனநிலையை அன்னை மரியாளும் பெற வேண்டும். பெற்றால்தான்
சம்மதம் சொல்ல முடியும். இந்த இரண்டு நிலையிலே அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு சம்மதத்தை கொடுக்கின்றார். அந்த சந்திப்பு இந்த உலகிற்கு மீட்பு வழங்கும் சந்திப்பாக, இந்த உலகம் வளர்வதற்கு ஒரு மாபெரும் வழியாக இருக்கின்ற சந்திப்பாக இருக்கிறது. இந்த ஒரு சந்திப்பின் வழியாகத்தான் மற்றதெல்லாம் இருக்கிறது. கபிரியேல் தூதர் ஒரு செய்தியை சொல்றார். உறவினரான எலிசபெத் அவர்களுக்கு கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு 6ஆம் மாதம் என்று சொல்கின்றார். எலிசபெத் அம்மாவுக்கும் மரியாவுக்கும் என்ன உறவு அதை பத்தி சொல்லவே இல்லைங்க. ஆனா இந்த உறவுக்காரர் என்ன உறவு? பெரியம்மா சித்தப்பா சின்னம்மா பசங்க. இப்போ ஸ்தாலானூஸ் என்ற எசேனியா வகுப்பை சார்ந்தவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகள், ஒன்று எமரன்சியா, அடுத்து இஸ்மாரியா, அடுத்து எதுவே. எமரன்சியாவுக்கு பிறந்தவர்கள் தான் எலிசபெத். இஸ்மாரியா அவர்களுக்கு பிறந்தவர் அண்ணா. அண்ணாவுக்கு பிறந்ததுதான் மரியா. இந்த உறவு தான் அன்னை மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும் இருக்கிற உறவான அந்த உறவை விவிலியம் சொல்லவில்லை, மற்ற புத்தகங்கள் வெளிப்படுத்துகின்றன. அப்போ நெருங்கிய உறவு. இந்த உறவு ஒரு உன்னதமான உறவாக இருக்கிறது. உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே முதிர்ந்த வயதிலே எலிசபெத் அம்மாள் கருவுற்றல் செய்தியை கேட்ட உடனே அவரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். யாரும் போய் பார்க்கணும்னு சொல்லல. ஆனால் அன்னை மரியாள் உடனே அங்கு செல்கின்றார்கள். இந்த சந்திப்பிலே 2 நிகழ்வு நடக்கின்றன. ஒன்று, அந்த சந்திப்பிலே எலிசபெத் வயிற்றிலே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எலிசபெத் அம்மா சொல்லுவாங்க, உன் வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றிலே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. என்ன சொன்னாங்க அன்னை மரியா? நமக்கு தெரியாது. அப்போ அங்கே ஒரு நல்ல உன்னதமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்த்தை சொல்லி இருக்க வேண்டும். இந்த வாழ்த்தை கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி, அந்த சந்திப்பை ஒரு மகிழ்ச்சியின் சந்திப்பாக, ஒரு நிறைவு சந்திப்பாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த சந்திப்பிலே எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றும் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாளை போற்றுகின்றார். இந்த சந்திப்பு நமக்கு சொல்லுவது கடவுள் மனிதனை நோக்கி வருவதை வெளிப்படுத்துகிறது. மனுவுருவான கடவுள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க வருகின்ற பொழுது கடவுள் மக்களை நோக்கி வருகின்ற துவக்கமாக இருக்கிறது. நமக்கு மீண்டு வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியிலே வயிற்றிலே இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறது. ஆண்டவருடைய தாய் என வர நான் வாய்ப்பற்றது எப்படி என்று சொல்லி அந்த ஒரு நிலையிலே அன்னை மரியாதை முழுமையாக புரிந்து கொண்ட எலிசபெத் அம்மாள் வெளிப்படுத்துகிற தூய ஆவியால் நிரப்பட்ட பொழுது அங்கு முழுமையாக புரிந்து கொள்கின்றார். இந்த ஒரு சந்திப்பு மகிழ்ச்சி தரும் சந்திப்பாக, உன்னதமான ஒரு சந்திப்பாக, இறை அருள் மனித குலத்திலே நிறைகின்ற ஒரு சந்திப்பாக அமைவதை பார்க்கின்றோம். எங்கு நல்ல உள்ளமும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கிறதோ அங்கு சந்திப்புகள் நடக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசி நிறைவாக பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய அந்த சந்திப்பு ஆகாத ஒன்றை ஆகும் அளவுக்கு நம்பிக்கையால் ஏற்றுக்கொள்வது, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வதற்கு ஒரு வழியாக இருந்தது. எலிசபெத் அம்மாளோடு சந்தித்த அந்த சந்திப்பு கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய சித்தம் என்னவென்று புரிந்து கொண்டு வாழ்பவருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன என்பதை வெளிப்படுத்துகின்ற சந்திப்பாக இருக்கிறது. இந்த சந்திப்புகள் நம்முடைய வாழ்வுக்கு பல நிலைகளிலே அர்த்தம் கொடுக்கின்ற சந்திப்புகளாக அமைகின்றன. முதலிலே நாம் கடவுள் மீது பக்தி கொண்டவர்களாக,
கடவுளை பற்றிக் கொண்டு ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, கடவுளோடு நமது வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக, கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவாக உணர்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் ஆகட்டும் என்று சொல்லி நமது வாழ்க்கையை கடவுளுக்கு ஏற்ப நெறிப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் இத்தகைய மாபெரும் அரும்பெரும் காரியங்கள் நடக்கின்றன. நம்மால் முடியாது, நமக்கு இது சாத்தியமில்லை என்று நாம் நினைப்பதும் சாத்தியமாகும். காரணம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதற்கு நல்ல உள்ளம் தேவை. இன்றைக்கு நம்முடைய சந்திப்புகள் எப்படி இருக்கின்றன? நான் மற்றவர் சந்திக்கின்ற பொழுது என்னால் அவர் மகிழ்ச்சி அடைகின்றாரா? ஞானஸ்தானத்திலே நான் பெற்ற அந்த அருள் தூய ஆவியார் என்னுள் தினம் தினம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியாருடைய செயல்பாடுகள் என் சந்திப்பில் நடக்கிறதா? இந்த சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு சந்திப்பில் பல நேரங்களிலே வேதனையாக முடிகின்றன, கவலையாக முடிகின்றன, தொல்லையாக முடிகின்றன. அது நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஏற்ற ஒரு சந்திப்பல்ல. நாம் சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கடவுளுடைய ஆசிரியையும் வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக அது இருக்க வேண்டுமே ஒழிய கஷ்டங்களை கொண்டு வரும் நிகழ்வாக அது இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகின்ற சந்திப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய நம் வாழ்க்கையை வீழ்த்துகின்ற சந்திப்பாக இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாதை நிலைப்பாடு உன்னதமான ஒரு நிலைப்பாடு. அன்னை மரியாதை நாம் போற்றுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். அவர்களை நாம் ஜெபமாலை சொல்லி நிலைகளை வாழ்த்துகின்றோம். இந்த போற்றுதல், வாழ்த்துதல், ஜெபங்கள் எல்லாம் நமக்கு அர்த்தமாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னையுடைய அந்த மதிப்பீடு நிறைவாக இருக்க வேண்டும். நாம் கோயிலுக்கு வந்து ஜெபமாலை சொல்லிட்டு பூசை பார்த்து நற்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி சண்டை சச்சரவு, கோபம், பொறாமை இதெல்லாம் இருந்தா ஏதாச்சும் அர்த்தப்படுகிறா? அர்த்தமே இல்லை. பல நேரங்களிலே நாம் அப்படியே இருந்து பழகி போயிடுச்சு. மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நாம் நினைப்பது கிடையாது. இன்றைக்கு நமக்கு செல்போன், இன்டர்நெட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரொம்ப இருக்குது. அதன் வழியாக நாம் எங்கெங்கோ இருக்கின்றோம், சந்திக்கின்றோம், பேசுகின்றோம், உறவு வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் நமது வீட்டில் இருப்பவர்களோடு உறவு இருக்கிறதா? இன்னைக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேசுகிறீங்களா? செல்போன் பார்த்து பேசிக்கிறோம். அப்போ இந்த சந்திப்பினுடைய மகத்துவம் நமக்கு தெரிய கிடையாது. மூஞ்சி பார்த்து பேசினாதான் யாரு என்ன ஆச்சு, எப்படி இருக்கிறாங்க, என்ன கஷ்டம், என்ன சந்தோஷம் புரியும். நேரங்களே நாம் இந்த குடும்ப வட்டத்துக்குள் பல நேரங்களே இதை வாழாமல் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னைமரியால் நமக்கு சொல்வது, உங்களுடைய குடும்பங்களிலே இந்த சந்திப்பை மிகுதியாக்குங்கள், உங்களுடைய உறவுகளிலே இந்த சந்திப்பை மிகுதியாக்குங்கள், உங்களுடைய நட்பிலே இந்த சந்திப்பை மிகுதியாக்குங்கள், நீங்கள் வேலை செய்வங்களிலே இந்த சந்திப்பை மிகுதியாக்குங்கள், உங்கள் பங்கிலே இந்த சந்திப்பை மிகுதியாக்குங்கள். உங்கள் சந்திப்பு ஒவ்வொன்றும் மகிழ்ச்சி தரும் சந்திப்பாக, வாழ்க்கையை தரும் சந்திப்பாக இருக்க அன்னை அழைக்கின்றார். நம் வாழ்விலே நமக்கு தேவையான மகிழ்வும் மன நிறைவும் நம் வாழ்வின் அமைப்பிலேயே அடங்கி இருக்கிறது. எல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் அது இருப்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. மகிழ்ச்சி வேறு எங்கேயோ இருக்கிறது என்று அனுபவர்கள் மனநிறைவு காண்பதில்லை. நாம் பல நேரங்களிலே நமது உறவுகளை, நம்மோடு இருப்பவர்களை விட்டுவிட்டு, நமது கடமைகளை தூக்கி எறிந்துவிட்டு வேறு இடங்களில் நிம்மதி தேடி வாழ்வை இழக்கின்றோம். முன்பின் தெரியாத பலரை தேடி ஓடுவதும் மனமான போக்கில் வாழ்வதும் மகிழ்ச்சியை தராது. நமது கரங்கள் இறைவன் தந்த கடமைகளை நிறைவேற்றாது எனக்கு வேறு வாய்ப்பு கிடைத்தால்தான் மன நிறைவு வரும் என்று இயங்குவதும்
நம்முடன் இருக்கும் உறவினரை, பெற்றோரை, கணவரை, மனைவியை, பிள்ளைகளை அன்பு செய்யாது அன்பை தகாத நபர்களில் தேடி அலைவது அழிவையை தரும். அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளில் இறைவனை கண்டுணர்வதும் நம்மோடு இருப்பவர்களை நேசிப்பதும் இப்போது இருக்கும் வாழ்வின் கடமைகளை அர்த்தத்தோடு நிறைவேற்றுவதும் முழுமையான வாழ்வுக்கு வழியாக இருக்கிறது. நம்ம இருக்கிறத விட்டுட்டு பழக்கிறதா குடிக்க தேடுறோம். இருப்பதை நாம் நிறைவாக வாழ்கின்ற பொழுது நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மேலும் நமது சந்திப்புகளில் பிறரை பற்றி குறை பேசுவது, புறணை சொல்வது, குற்றம் காண்பது போன்ற இழிநிலைகளை காண்கின்றோம். 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்தாவே நல்லதை பேசுவோமா? பக்கத்து வீட்டில் தான் பேசுவோம். நம்மளை பற்றி பேசுவோமா? நம்மளை பற்றி பேச மாட்டோம். நல்ல காரியங்களை பேசுவோமா? பேச மாட்டோம். அப்போ அது நல்லதல்ல. இந்த சந்திப்புகள் மற்றொரு குறைகளை பேசுவதற்காக அல்ல, மற்றவர்களை பற்றி புறணை பேசுவதற்காக அல்ல, நல்லதை பேசுவதற்காக. எது நல்லதோ அதை பேசுவோம், எது நல்லதோ அதை நினைப்போம். அடுத்து ஆதாயம் கிடைப்பது மட்டும் நட்பு தொடர்கிறது. தேவையில் உழலும் போது, நோய்வாய்ப்பட்டு தவிக்கும் போது, இழல்களில் சிக்கி துயர் அடையும் போது பலர் விட்டு விலகி போகின்றனர். ஆதாயம் பெறுவதற்கும் வெளிவேடம் காட்டுவதற்கும் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்பதற்கும் உண்டு கழிப்பதற்கும் சில சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். நேரங்களே இது நமது வாழ்க்கையிலே இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இருந்தால் அது கொஞ்சம் யதார்த்தமான உண்மையான நன்மையை ஏற்படுத்துகின்ற உறவுகளை கட்டி எழுப்ப முயற்சிப்போம். மாறாக தேவையில் உழலும் சகோதரருக்கு உதவுவதற்காக, ஏழை எளியவரோடு மகிழ்ச்சியை பகிர்வதற்காக, இறைப்பணி சிறக்க திட்டமிடுவதற்காக நமது சந்திப்புகள் அமையட்டும். பயணங்கள் உள்ளவரை பாதைகள் இருக்கும், அங்கே பயன்களும் ஏற்படும். அன்னை மரியாளுடைய இந்த சந்திப்பின் பயணம் வாழ்க்கை தருகின்ற பயணமாக, நமக்கெல்லாம் வாழ கொடுக்கின்ற பயணமாக, உன்னதமான மீட்பை தருகின்ற மகனை தந்து அவரோடும் பயணம் செய்து ஒவ்வொரு நிலையிலும் அவருக்கு வேண்டிய அனைத்து திடத்தையும் பலத்தையும் தந்து சிலுவையிலே தன்னை முழுமையாக கையளிக்க அர்ப்பணிக்க செய்த ஒரு பயணமாக நாம் எல்லாம் இன்று கடவுளோடு இணைய இந்த நற்கனையை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காக அன்னை செய்த ஒரு மாபெரும் காரியத்தையும் நாம் நினைவு கொள்வோம். இந்த காணாவூர் திருமணம் ஒரு பெரிய சந்திப்பு, பெரிய ஒரு உறவினுடைய மையமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மீட்பின் பயணம் தொடங்கி நமக்கெல்லாம் வாழ்வளிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்வழி காட்டும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கஷ்டங்களை பிள்ளைகள் வேலைகள் தோல் கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் செய்து நமக்கு மாற்றி காட்டியிருக்கின்றார்கள். அன்னையை வாழ்த்துகின்றனா, ஆண்டவர் இயேசுவை வகைப்பு நன்மை பெறுகின்றனா, இவற்றை உள்வாங்குவோம், வாழ்க்கையாக மாற்றுவோம். எல்லா நிலையிலும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். அன்பு தந்தை இறைவா, எங்களுக்காக அனுதினம் பரிந்து பேசி நாங்கள் உறவிலே நட்பிலே விரைவாக வாழ்ந்து காட்டி எங்களை நெறிப்படுத்துகின்ற உலக மாதாவுடைய நாளிலே எங்களுடைய தேவைகளை அவர்கள் எடுத்துரைக்கின்றோம். ஏற்று ஆவண செய்ய உண்மை மன்றாடுகின்றோம். எரியும் விளக்கு. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று மொழிந்த அன்பு இறைவா, நம் உலகமான பங்கின் இளைஞர்கள் ஒளியாகிய இறைவனை பின்தொடர்ந்து தங்களை சுற்றி வாழும் சகோதர சகோதரிகளின் வாழ்வில் ஒளியேற்ற கடமைப்பட்டுள்ளனர் என்பதன் அடையாளமாக இந்த எரியும் விளக்கை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். இதனை ஏற்று அருள் புரிய வேண்டி உலக அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பழங்கள். இங்கே என் ஆசியார் உணவுப் பொருள் தாராளமாக கிடைக்க செய்வேன், அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் பங்கு மக்களாகிய எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்புக்கேற்ற நற்பலனை
அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று அருள் புரிய வேண்டி உலக அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரக்கன்று, நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் என்று மொழிந்த அன்பு இறைவா, இந்த மரக்கன்றானது எதிர்காலத்தில் நிறைய கனிகளையும் நம்பிக்கையையும் தருகிறதோ அதே போல உலகவாத பங்கு இளைஞர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் தங்களையே அர்ப்பணிக்குமாறு கடமைப்பட்டுள்ளனர் என்பதை உணர வேண்டி இம்மரக்கன்றினை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று அருள் புரிய வேண்டி உலக அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். போர்வை, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று மொழிந்த அன்பு இறைவா, இன்றைய நாளில் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் அவதிப்படும் நோயாளிகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்கள் நல்ல உடல் நலம் பெற வேண்டி இந்த போர்வையை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று அருள் புரிய வேண்டி உலக அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புத்தகங்கள், ஞானத்தின் உழைப்பு அவரிடம் நற்பண்புகளால் வெளியும் என்று மொழிந்த அன்பு இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் ஞானத்திலும் கல்வியிலும் தெய்வ பக்தியிலும் மற்றும் பெற்றோருக்கு கீழ்ப்படித்து நடக்கவும் சிறப்பாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவ மாணவிகள் நன்கு படித்து அதிக மதிப்பெண்கள் பெறவும் அவர்களின் எதிர்காலம் சிறக்கவும் வேண்டி இந்த புத்தகங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம். இதனை ஏற்று அருள் புரிய வேண்டி உலக அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆடை, நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தந்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் என்று மொழிந்த இறைவா, போரினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது வாழ்வின் இயல்பு நிலையை திரும்ப வேண்டி இவ்வாடையினை சமர்ப்பிக்கின்றோம். இதனை ஏற்று அருள் புரிய வேண்டி உலக மாத அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னை
சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் உலக மாதாவின் நவநாளில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித உலகத்தை நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாக்கி தமது கண்ணிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானத்து புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபிக்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலில் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தமிழ் நினைச்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை ஒழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபடவுடன் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இருந்த அருந்திய பின்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூலியும் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுகிறது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய வடமாவட்ட பரிவாளர் மொன்சிஞ்சோர் ஜான் ராபர்ட், எல்லா துறைநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தவரும் இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அர்ப்பணிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் வேறு ஒரு அற்புதமான வரங்களால் நிரப்புகிறார். இந்த திருப்பலியை நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களை நம்முடைய இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் உயிர்ப்பு வாழ்வை உலக வாழ்வை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறார். உடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய தருணம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகி கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை
உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை காணாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மை விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். தேவையாகும் நீ
எனது உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு உலகம் நீங்களும் பிறந்ததும் திருமகனை இவரிடத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை கற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழவும் திருப்பலி முடி